வெல்கம் டு டிராயிங் பிடி சேனல். இந்த வீடியோவில் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனில் வீடியோ பார்க்குறோம். கொஸ்டின் பார்க்கலாம். ட்ரா த ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ ஆன் லெஃப்ட் சைடு வியூ ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட். ஒரு ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அம்புக்குறி டைரக்ஷன்லேருந்து ஃப்ரண்ட் வியூ, அதில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து டாப் வியூ, இந்த சைடு லெஃப்ட் சைடு வியூ, இந்த 3 வியூஸை வந்து வரையணும். இந்த படத்தோட லென்த்து பிரெத்து ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். படத்தோட லென்த்து அம்புக்குடி டைரக்ஷனில் தான் லென்த் இருக்கும். லென்த்து பார்த்திங்கன்னா 80 mm, லென்த் 80. படத்தோட பிரெத்து பார்த்திங்கன்னா இது வந்து படத்தோட பிரெத்து எவ்வளோ பார்த்திங்கன்னா 75 கொடுத்துருக்காங்க. படத்தோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 60 mm. இதான் வந்து படத்தோட ஹைட்டு 60 mm கொடுத்து. இப்போ ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும்போது என்ன தெரியும், இந்த டைரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூ இந்த பார்ட் அப்படியே தெரியும், இந்த பார்ட் அப்படியே தெரியும். அடுத்தது இது ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும் ஃபுல்லாக. இவ்வளோ தான் வந்து ஃப்ரண்ட் வியூ. அப்படியே டாப்லேருந்து பார்க்கும்போது இந்த பார்ட் அப்படியே தெரியும். அடுத்து இந்த பாக்ஸ் அப்படியே தெரியும், இந்த பாக்ஸ் வந்து அப்படியே தெரியும். இது டாப் வியூ. இந்த பக்கம் சைடு லெஃப்ட் சைடு வியூ பார்க்கும்போது இந்த டைரெக்ஷன் இது தெரியும், இந்த ஷேப் தெரியும். அடுத்தது இது ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியும். அவ்வளோதான். இப்போ படத்தில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் வந்து ப்ளேலிஸ்ட்டில் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் நிறையா வீடியோஸ் இருக்குது, அது பார்த்துக்கலாம். இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் வந்து எல்லா டாப்பிக்லேயும் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். இதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துங்க. பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை முதல்ல போட்டுக்கிறோம். பாக்ஸில் வந்து டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் அம்புக்குறி இந்த டைரெக்ஷனில் தான் ஃப்ரண்ட் வியூ வந்து இங்கே தான் வரும். இந்த டைரெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ, கீழே டாப் வியூ, இந்த பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வியூ வரப்போகுது. இது இந்த 45 டிகிரி லைன் வரப்போகுது. 45 டிகிரி லைன் இது இந்த சைடு வருது. இப்போ ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது டைரெக்ஷன் முதல்ல வந்து பாக்ஸோட லென்த்து ஹைட்டு பார்த்துக்கலாம். பாக்ஸோட லென்த் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ 80. அடுத்தது வந்து இந்த சைடோட அளவு பார்த்தீங்கன்னா 75. 80 ஒரு 75 155, ஒரு 20 mm கேப்பு, அப்போ 175 mm வரும். அப்போ பாக்ஸோட இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 175 mm. 175 mmக்கு ஒரு லைன் போட்டுங்க. இது 175 mm லைன். அடுத்து பாக்ஸோட ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 60. சைடோட அளவு வந்து 75. 60 70 75 ஒரு 60 135, ஒரு 20 mm கேப்பு, ஒரு 155. அப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா பாக்ஸோட ஹைட்டு ஒரு 155 mm போடுங்க. இது பார்த்திங்கன்னா லென்த்து பாக்ஸோட லென்த்து 80, 155, ஒரு இது 175. இது 175க்கு 155 பாக்ஸு போட்டுங்க. பாக்ஸை வந்து லைட்டாக போட்டுங்க. பாக்ஸ் ரொம்ப டார்க் பண்ண தேவையில்ல. 175க்கு 155 பாக்ஸு. இந்த மாதிரி பாக்ஸை போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். இந்த டைரெக்ஷனில் பார்க்குறதால ஃப்ரண்ட் வியூ வந்து இங்கே தான் வரும். இந்த பார்ட் தான் ஃப்ரண்ட் வியூ வரும். ஃப்ரண்ட் வியூவில் வந்து பார்க்கும்போது என்ன தெரியும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இது 80 mm கொடுத்துருக்காங்க. இந்த 80 mm. அப்போ இந்த 80 mm ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது 80 mm தான் இருக்குது ஃப்ரண்ட் வியூட அளவு. இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். லைன் போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை எடுத்துக்கிறோம். இதுலனா இதுலேருந்து 30 20, இது ஒரு 30. அப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு 30 mm தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 30ல் புள்ளி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது திரும்ப ஒரு 20 mm, 30லேருந்து ஒரு 20 mm புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா இந்த அளவு பார்த்திங்கன்னா 80ல் இதுவும் 30 இதுவும் 30, நடுவில் வந்து 20 mm. அப்போ 30 mm தள்ளி புள்ளி வச்சுட்டு அடுத்தது சென்டரில் ஒரு 10 வச்சுக்கோம். இதுலேருந்து 20, இதுலேருந்து 20 mm, இதுலேருந்து 20 வச்சுங்க. இது சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா இது 20 mm. இதுலேருந்து ஒரு 20 mm வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ இது 30, இந்த சைடு 30, இது நடுவில் 20 வச்சாச்சு. இப்போ ரெண்டு சைடும்
இந்த 30 டார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த 30 mm டார்க் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 30 mm டார்க் பண்ணிக்கணும். அதுமாதிரி இந்த சைடு வர இந்த 30 mm டார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடு இந்த 30 இதில் 30 டார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா 20 mm. அப்போ இதுலேருந்து 20 mm தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோம். அதுமாதிரி இதுலேருந்து 20 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கோம். அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வராது, லைட்டாக லைன் போடுங்க. லைட்டாக ஒரு லைன் போடுங்க, அப்புறம் டார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா 8 mm சொல்லியிருக்காங்க. இது வந்து 8 mm கொடுத்துருக்காங்க. அப்போ 8 mm எப்படி எடுக்கிறது? இதுலேருந்து 8 mm எடுத்து ஒரு லைன் போடுங்க லைட்டாக. இங்கேருந்து கீழே இருந்து ஒரு 8 mmக்கு ஒரு புள்ளி வச்சுங்க. 8 mm ஒரு புள்ளி வச்சுங்க. அதுமாதிரி இங்கேருந்து ஒரு 8 mmல ஒரு புள்ளி, அதுலேருந்து லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுலேருந்து லைட்டாக ஒரு லைன் போட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவு பார்த்தீங்கன்னா 30 mm கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டரை எடுத்து 2 பக்கம் 15 எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு 80 mm, 80க்கு சென்டர் 40ல் ஒரு புள்ளி வச்சு 2 சைடும் வந்து 15 வச்சுக்கலாம். இந்த அளவு 30 கொடுத்துருக்கறதால இதுலேருந்து இந்த பக்கம் ஒரு 15 mm வச்சு புள்ளி, இதுலேருந்து ஒரு 15 mm எடுத்து புள்ளி வச்சுக்கலாம். 2 சைடும் 15 வச்சு புள்ளி வச்சா இது 30 வந்துது. இதை வந்து டார்க் பண்ணிக்கலாம். இந்த 30 mm வச்சு 30 mm அப்படியே டார்க் பண்ணிக்கிறோம். டார்க் பண்ணிட்டு கீழே வந்து இந்த 20 mm கேப் வச்சோம்ல, சென்டர்லேருந்து இந்த சைடு 10 இந்த சைடு 2 சைடு 30 வச்சோம், புள்ளி வச்சோம். அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த பார்ட்டு, கீழே வர பார்ட்டு. அடுத்து இதை டார்க் பண்ணிக்க, இந்த 20 mm மட்டும் டார்க் பண்ணிக்கலாம். இந்த 20 mm டார்க் பண்ணிக்க, இந்த சைடு 20 டார்க் பண்ணிக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக தெரியாது. இந்த 2 சைடு வந்து இது வந்து ஒரு 15 mm கொடுத்துருக்காங்க. 2 சைடும் 15 mm கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்புறம் போடலாம். இப்போ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 20 mm இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, 20 mm. அப்போ சென்டரை எடுத்து 2 சைடும் 10 mm எடுத்துக்கலாம். அப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துக்கிற அந்த 20 mmக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா 40 சென்டர் வச்சு இந்த சைடு ஒரு 10, இந்த சைடு ஒரு 10 mm வச்சுக்கலாம். இதை வந்து டார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தெரியும் நம்மளுக்கு. இது மாதிரி டார்க் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கீழே வந்து இந்த அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15 mm 2 சைடும். இதுலேருந்து ஒரு 15, அந்த சைட்லேருந்து ஒரு 15. அப்போ இந்த சைடில் இங்கேருந்து ஒரு 15 mm எடுத்துக்கிறோம். ஒரு 15 mm ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அது மாதிரி இந்த சைடும் 15 mm ஒரு புள்ளி வச்சுட்டோம். அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். இது அப்படியே அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலேருந்து ஒரு லைனு, அது மாதிரி இதுலேருந்து ஒரு லைன், இந்த மாதிரி லைன் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இந்த நடுவில் வர கோட்டை கழிச்சிடணும். இது நமக்கு தெரியாது. இது கழிச்சிடணும். ஃப்ரண்ட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த பார்ட் அப்படியே வந்துடுச்சு. இதுக்கடுத்து இந்த பாக்ஸ் அப்படியே தெரியும். இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லாக டார்க்காக தான் தெரியும். அப்போ இது ஃபுல்லாகவே டார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து டார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை டார்க் பண்ணணும். இந்த லைனு, அடுத்து இந்த லைன். பாக்ஸ் ஃபுல்லாகவே டார்க்காக தான் தெரியும். இவ்வளோ தான் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இவ்வளோ தான் தெரியும் ஃப்ரண்ட் வியூ. அடுத்து டாப் வியூ பார்க்கலாம். டாப் வியூவில் மேலே இந்த டைரெக்ஷன் வந்து பார்க்குறோம்.
டாப்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா, இந்த டைரக்ஷன் டாப்லேருந்து பார்க்கும்போது அந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல்லாக டார்க்காக தெரியும். இது இந்த சைடு இது ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸ் மாரி டார்க்காக தெரியும். அப்போ இதை அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். வெளியே வர அவுட்டர் வந்து டார்க் பண்ணலாம். இது 75 வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது 80. அடுத்து இந்த அளவு பார்த்தீங்கன்னா 25 இந்த ஹைட். அதேமாதிரி இது 75. இதை டார்க் பண்ணுறோம். இது மாதிரி இந்த அவுட்டர் பாக்ஸ் மேலேருந்து பார்க்கும்போது இந்த அவுட்டர் பாக்ஸ் வந்து டார்க்காக தான் தெரியும். அடுத்தது என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 mm கேப் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு வந்து ஒரு 15 mm. இப்போ 2 சைடும் 15 mm எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 15 mm புள்ளி வச்சுங்க. அதேமாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm புள்ளி வச்சுக்கிறோம். வந்து லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டுங்க. லைன் போட்டு அடுத்தது இந்த கேப் வந்து 20 mm வரும். அப்போ என்ன பண்ணோம், சென்டர் எடுத்துக்கிறோம். இந்த அளவு வந்து 80ல் பாதி 40ல் புள்ளி வச்சு 2 சைடும் 10 mm வச்சுக்கலாம். இப்போ சைடு 80 mm 80ல் புள்ளி வச்சுங்க. 2 சைடும் இதில் ஒரு 10 mm இதில் ஒரு 10 mm புள்ளி வச்சு இப்படியே கீழே ஜாயின் பண்ண வேண்டியது தான். சேம் அதே 80ல் இதில் ஒரு 10 இதில் ஒரு 10 புள்ளி வச்சு இது அப்படியே டார்க்காக வரும். இந்த பார்ட் வந்து எல்லாமே டார்க்காக ஒரு லைன், இதில் ஒரு லைனு, இதில் ஒரு லைன். இது வந்து லைன் வந்து இந்த லைனு மேலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இது இந்த லைன் தான் போடுறோம். அப்படியே டார்க் பண்ணிடுறோம். ஃபுல்லாக இந்த லாஸ்ட் வரைக்கும் வரும். லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் நம்மளுக்கு தெரியாது. சென்டரில் இது தெரியாது. 2 பக்கம் டார்க் பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்ட் டார்க் பண்ணணும். அடுத்து என்னாண்ட இந்த பாயிண்ட் டார்க் பண்ணணும். 2 மட்டும் டார்க்காக வரும். நடுவில் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போட்டாச்சு. இந்த பாக்ஸ் இது போட்டாச்சு. அடுத்தது இந்த அளவு எவ்வளோ, இது 15 mm. இந்த 15 mm ஒரு லைன் தெரியும். அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm தள்ளி புள்ளி வச்சுங்க. அதுமாரி இந்த சைடு ஒரு 15 mm தள்ளி புள்ளி வச்சுங்க. இந்த 15 mm இந்த பார்ட் தான். இங்கே ஏற்கனவே தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம் பாருங்கள். மேலே ஃப்ரண்ட் வியூவில் வச்சுக்கிற இந்த 15 mm புள்ளி தான் கீழே தெரிய போகுது. அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இது நேராக வர அளவு தான். ஒரு கோடு மாதிரி தெரியும் அது. இதுக்கு நேராக இதில் வந்து அதே இதுக்கு நேராக வர அளவு தான். இது ஃபுல்லாக கோடு மாதிரி தெரியும். ஆனால் இதுலேருந்து தான் வர்றதால நம்ம இங்கேருந்து போடுறோம். இதில் ஜாயிண்ட் ஆகாது. உள்ளே மட்டும்தான் வரும் அது. அடுத்தது வேறு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பார்ட் வந்து உள்ளே 30 mm கொடுத்துருக்காங்கல்ல. இந்த 30 mm வந்து நம்மளுக்கு இதில் தெரியாது. டாப்லேருந்து பார்க்கும்போது தெரியாது. அப்போ இது தெரியாத போது இதில் டாட்டர் லைனில் கொடுக்கும். அப்படியே ஃபுல்லாக டாட்டர் லைனில் போகிறோம். அதாவது இதுக்கு நேராக வர்றது தான். இது டாட்டர் லைன். இது ஒரு லைட்டாக லைன் போட்டு உள்ளே டாட்டர் லைன் போகணும். டார்க்காக போடணும் டாட்டர் லைனு. அதேமாரி இதுக்கு நேராக இந்த 30 mm தான், வேறு ஒன்றும் இல்லை. நேரம் வர இந்த 30 mm. இந்த 30 mm லைன் வந்து
கீழே வந்து உள்ள டாப் வியூவில் வந்து நமக்கு தெரியாதால இதை ஃபுல்லாக டாட் லைன் போட்டோம். இது டாப் வியூவில் பார்க்கும்போது தெரிகிற பார்ட்டு அவ்வளோதான். இப்போ அடுத்த வியூ பார்க்கலாம். டாப் வியூவில் போடும்போது இந்த டாட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இது வரலும் தான் தெரியும், இதோட தெரியும், இது வரலாம் நம்ம போட்டுக்கணும். மேலே வந்து லைட்டாக ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீன் போட்டோம். இது பார்த்திங்கன்னா சைடில் பார்க்கும்போது தான் தெரியுமா, இந்த 15 mm தெரியும், இந்த 60 ஹைட் 60, இது வந்து ஒரு 75. இதை டாட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு நம்மளுக்கு தெரியும், இந்த ஹைட்டு வந்து 60 mm. இந்த 60 mm ஹைட்டு, இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு 15 mm. இது 15 mm தெரியும், இதை டாட் பண்ணிக்கலாம் 15 mm. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட்டு பார்த்திங்கன்னா 60. அப்போ இந்த 20 mm போச்சுன்னா மேலே 40 mm வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 40 வரும். 40 mm ஒரு லைன் 40 mm போட்டு அடுத்து இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இது 20 mm. இதுலேருந்து 20 mm வரும். 20 புள்ளி வச்சுட்டு இந்த லைன் அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு கீழே வர இந்த லைனை டார்க் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாக இந்த 75 mm டார்க்காக தெரியும், இந்த 20 mm டார்க்காக தெரியும். இது போட்டாச்சு. அடுத்தது இந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல்லாக டார்க்காக தெரியும், இதில் வந்து ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கணும். இந்த லைனோடைய ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் டாட்டா லைன் எது வரும்னு பார்த்திங்கன்னா இந்த 8 mm வந்து நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் நமக்கு தெரியுது, சைடில் பார்த்திங்கன்னா தெரியாது. ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறது இந்த 8 mm வந்து, சைடில் பார்க்கும்போது நமக்கு தெரியாததால் இதில் ஒரு டாட்டா லைன் போடணும். இந்த 8 mm நேராக இதுலேருந்து ஒரு 8 mm வச்சுக்கணும். சேம் இதுலேருந்து ஒரு 8 mm புள்ளி வச்சுட்டு இது நேராக ஒரு லைன், இது ஃபுல்லாக டாட்டா லைன் வரணும். இது நேராக டாட்டா லைன் தெரியாதால் இதை வந்து அப்படியே டாட்டா லைனில் போட்டுக்கிறோம். இவ்வளோதான். இந்த டாட் லைனை 8 mmக்கு டாட் லைன் போட்டாச்சு. அடுத்து டார்க் பண்ணிங்க, அளவு குறிச்சிங்க, அளவு குறிக்கணும். இப்போ வந்து அளவெல்லாம் குறிச்சிங்க, ஃப்ரண்ட்டு டாப்பு லெஃப்ட் சைடு எழுதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.